Very good morning. This is Chennai Car Trainers, highly professional and personal teaching கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சார் வந்து மெரினா பீச் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஹெவி ரெயின் இருக்குது. இந்த ஹெவி ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் என்னென்ன விஷயங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும், சென்சாரு. இந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சென்சார் ஒர்க் ஆகும். சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஃபாக் எல்லாமே சீக்கிரமாக குயிக்காக வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னேர் அவுட் ஏர் இருக்கும். இந்த அவுட் ஏரில் வச்சுக்கணும். நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகும்னா வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிக்கும். உள்ளே வந்தவொன்னே என்ன ஆகும்னா அந்த ஒயிட் கலர் ஃபாக் எல்லாமே இமீடியட்டாக அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்காவாக கிளியர் ஆகிடுச்சு. அதேமாதிரி நான் ஹை டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். ஹை டெம்பரேச்சர்லேருந்து இப்போ நார்மல் டெம்பரேச்சருக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோவில் போட்டிங்கனாலே போதும், அதுவே நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து மூவ் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், அதுவே கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நார்மல் டெம்பரேச்சர் அதுக்கே மூவ் ஆகிக்கும். ஏன்னா ஹை டெம்பரேச்சர்லேருந்து உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சருக்கு மூவ் ஆகிடும். வித் வந்து இந்த ஒயிட் ஃபாக் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வந்து கிளியர் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார் வந்து ஒயிட்டாக உங்களுக்கு ஃபாகெல்லாம் கிளியர் ஆகி உள்ளே வந்து இப்போ கூலிங் டெம்பரேச்சர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயம் நாங்கள் வந்து நம்ம கரெக்டாக டைமுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சாருக்கு வந்து இன்றைக்கி தேர்ட் ஆஃப் ட்ரைனிங். இப்போ ரொம்ப கூலாக என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு. அதே சேம் டைமில் இந்த அசார் லைட் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். மழை டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கம் லைட் அணைஞ்சு எரியுது. ஸோ பின்னாடி வரவங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியும். ஏன்னா ஃபுல் மழையில் முன்னாடி கார் போகுதா இல்லையானே தெரியாது. ஸோ ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் ரோடு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளை டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வியூவர்ஸ். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதே சேம் டைம் வந்து வண்டியோட கண்ட்ரோல் வந்து பொதுவாக நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு வண்டியோட கண்ட்ரோல்ஸ்லாம் வராது. பட் ஆனால் வண்டியோட கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதையும் நாங்கள் வந்து பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வைப்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக போட்டிருக்கோம் இப்போது. ஏன்னா ஸ்பீடாக இருந்தது ரெயின். ஸோ அப்படியே கொஞ்சம் நார்மலாக கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஸ்லோவாக வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பக்காவாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே என்ஜாய் பண்ணி உங்களால் ட்ரைவ் பண்ணிட முடியும். எஸ் சார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மேனுவல் காரு, ஐஎம்டிஏ வெஹிக்கிள் இது. ஸோ ஐஎம்டிஏ வெஹிக்கிள் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை புது வண்டி புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஏன்னா ஐஎம்டிஏ வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கியா பிராண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வென்யூவில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிள் வந்து நீங்கள் ஐஎம்டிஏ புக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது மிஸ் பண்ணிடாமல் சென்னை கார் ட்ரைனர்ஸில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிடுங்க. புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அந்த மூவ்மெண்ட் தான் வந்து இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எப்படி சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது அப்படிங்கிறதையும் நான் சாருக்கு வந்து பக்காவாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ரைட் இண்டிகேட்டர் போட்டோம், அப்படியே ரைட்டில் ஸ்லோவாக இந்த ரவுண்டானால் இப்போ நாங்கள் திருப்புறோம். இப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக நம்ம போக வேண்டியிருக்கோம். ஏன்னா எல்லோரும் ஸ்பீடாக வருவாங்க, சிக்னல் நமக்கு ஓப்பனாக இருக்குது. பட் ஆனாலுமே வந்து ரொம்ப கேஷுவலாக ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கணும். ஸோ இது மெரினா பீச் ரோடு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆல் டைப்லேருந்து வருவாங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் எந்த ஸ்பீடில் போகிறீங்களோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற கீர் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பீடு கம்மியாக இருந்துட்டு தேர்ட் கீர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வார்னிங் அலாரம் வரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான கீர் போடல அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வார்ன் பண்ணும். ஓகே. ஸோ அதே சேம் டைமில் சில வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ தேர்ட் கீர் போட்டிருக்காரு சார், ஸ்பீட் லெவல் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி பக்காவாக போயிட்டே இருக்குது. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்டிஏ வெஹிக்கிளில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா கிளச்சு கிடையாது. கிளச் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு கால் வலிக்காது. ஏன்னா இது மேனுவல் வண்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கிளச் அழுத்தி நம்ம கீர் போட வேண்டியிருக்கும். சிஸ்டமேட்டிக் வந்து நம்ம கரெக்டான கண்ட்ரோல் பண்ணி கிளச்சை விட வேண்டியிருக்கும். ஸோ இந்த வண்டியில் அந்த விஷயம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது கீழே இருக்கிற பெடல் பிரேக்கையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் கீர் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் கீர் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீடு வெஹிக்கிள். இது 6 ஸ்பீடு வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனாலே வந்து நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா ஓட்டக்கூடிய ஒரு வண்டி. ஹைவேஸ்லலாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்ட முடியும். சார் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டே ஆஃப் ட்ரைனிங்கில் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பக்காவாக சார் கிளியராக வந்து சொல்லி கொடுத்து அவரை பக்காவாக ஓட்ட வச்சுருக்கோம். எப்படி சார், பக்காவாக என்ஜாய் பண்ணுறீங்களா? தேர்ட் டே ஆஃப் ட்ரைனிங் ஓகே, ஜாலியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க ரிலாக்ஸேஷனோட? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். சூப்பர். இன்னும் கொஞ்சம் கற்றுனா 2-3 நாள் போனால் நானே தனியாக ஓட்டிட்டு கண்டிப்பாக சார். பக்கா கண்ட்ரோல் வந்து வந்துடுச்சு உங்களுக்கு. அழகாக மேனேஜ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டியை மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அது வந்து சாருக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துட்டோம். அதேமாரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஐஎம்டி வெஹிக்கிள் அப்படின்னா சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில வெஹிக்கிளை பற்றி நம்ம சிஸ்டமேட்டிக் தெரியலனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎம்டிஐ வெஹிக்கிள் புக் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் கிளச்சு நினச்சி பிரேக்கை டக்குன்னு அழுத்திடுவாங்க. அவங்க அழுத்திட்டாங்கன்னா வண்டி உங்களுக்கு சடனாக பிரேக் அடிச்சிடும். ஸோ அப்போ பின்னாடி இருந்து வரவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப ரெட்டிஃபை பண்ணி கரெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதேமாரி நியூட்ரு ஃப்ளோ வந்து இந்த வண்டியில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு டைமிங்கில் நம்ம எப்போயுமே சொல்லிக் கொடுப்போம் இல்லைங்களா மேனுவல் வெஹிக்கிளில், அதே சிஸ்டம் தான் வந்து இந்த வண்டிலையும். பட் என்ன ஒரே விஷயம்னா ஸ்லோ கிளச்சு மட்டும் உங்களுக்கு இருக்காது. அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்துருப்பீங்க சைடில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்தார். ஸோ அந்த டைமில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கினே கூட ஓட்டுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா மழை பெஞ்சிருக்கு இல்லையா உங்களுக்கு. ஸோ இந்த கிளைமேட் வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். மெரினா பீச் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு. மெரினா பீச் ரோடை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வாட்டி சொன்ன விஷயம் தான், நடுவுலேயே போய்க்கணும். ஓவர் லெஃப்ட்டில் போனால் பீச்சுக்குள்ளே திருப்பி விட்ருவாங்க நம்மளை. ரைட்டில் போனீங்கன்னா ஏதாவது சிக்னலில் ரைட் திரும்புகிறாங்கன்னா அவங்களோட சேர்த்து நம்மளை திருப்பி வழி அமுச்சு விட்ருவாங்க, அந்த பக்கம் போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நடுவுலேயே போய்க்கணும். எந்த பக்கமும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடுவுலேயே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போய் ரீச் ஆகக்கூடிய பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு வந்து பக்காவாக போய் ரீச் ஆகிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை கண்டிப்பாக வந்து லெஃப்ட் ரைட்டில் அவங்களே மூவ் பண்ணி விட்ருவாங்க உங்களை. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பக்காவாக தெரிஞ்சுக்கணும். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால லெஃப்ட் ஓட்டி நம்ம வண்டி ஓட்டவே கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கார் பைக்கெல்லாம் லெஃப்ட் திரும்பி உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம நடுவிலே போகிறதுனால நம்மளால் வந்து சேஃபாக போக முடியுது. சூப்பர். அதே மாதிரி ஸ்லோவாக போய்ங்க சார், வெரி குட். ஏன்னா டக்குன்னு வந்து ஆட்டோஸ்லாம் வந்து உள்ளே வருவாங்க, ஜிக்ஜாக் பண்ணுவாங்க சம்டைம்ஸில் வந்து. இப்போ பாருங்கள் மெரினா பீச் ஓப்பன் ஆகிடுச்சு. தண்ணி வந்து உங்களுக்கு மெயின் ரோடு வரைக்குமே வந்துச்சு. இப்போ மழை பெஞ்சு பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலில் இங்கேயே குளிச்சிட்றாங்க மெயின்லேயே. ஏன்னா கண்ட்ரோல் மிஸ் பண்ண முடியல அவங்களால. மழை பெய்யும் போது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கடலுக்குள்ளே இறங்கக்கூடாது. ஏன்னா வந்து அது அலை வந்து எவ்வளோ ஸ்பீடாக அடிக்குன்றது தெரியாது. ஸோ அதையுமே நீங்கள் இந்த டைமில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் விளையாடுறன்ட்டு இறங்கிட்டு கடல் தண்ணியில் இறங்கிடுவாங்க. அதேமாரி 4 வீலர் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீட் பெல்ட் போட்டுக்கணும். 2 வீலரை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் போட்டு அந்த லாக் போட்டுக்கணும். ஏன்னா அது முக்கியம். லாக் போட்டு சேஃபாக வந்து ட்ரைவ் பண்ணணும். எப்படி வந்து நீங்கள் ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக இருக்கீங்களோ அதேமாதிரி மாஸ்க்கையும் போட்டுக்கணும் நீங்கள். அது வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ சைடில் வரவருக்கு வழி கொடுத்துருங்க, அவ்வளோதான். அவர் வந்து எமர்ஜென்சி, அவர் அர்ஜென்ட்டாக போயின்னுக்கிறாரு. மோஸ்ட்லி வந்து ஹார்ன் அடிக்கிறவங்க இந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு வழி கொடுத்தாலே நம்ம சேஃபாக இருக்கலாம். ஸ்லோவாக போயிடுங்க, அவ்வளோதான். பி கூல் அண்ட் ஹாப்பி, அவ்வளோதான். ஹாப்பி டிரைவிங். நியூட்ரல் ஃப்ளோ, அவ்வளோதான். பிரேக். ஆட்டோ உள்ளே வராரு பாருங்க, உள்ளே வரட்டார். அவ்வளோதான். அவர் வந்து அப்படியே தாடு போடுங்க, கிளச் ஆகிட்டு செகண்ட் போட்டாங்க, அவ்வளோதான். செகண்ட் போட்டோம். ஆரன் அவர் வண்டியில் நல்லா அடிக்குது. சில பேர் அது கேட்பாங்க, நல்லா அடிக்குதா சரி என் வண்டியில் அப்படின்னு. நான் சொல்லிவிடுவேன் வண்டி கண்ணாடி இறக்கிட்டு, சார் அப்படி ஆர்ன் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது, ரொம்ப நேரம் அடிக்காதீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரோட்டில் தண்ணி தேங்கி நிற்கும் போது ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் வர 2 வீலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போனீங்கன்னா அவர் வந்து குளிச்சுடுவார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ரோட்டில் ட்ரைவ் பண்ணணும். முன்னாடி பார்த்து நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா அவர் வண்டி சேல் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து செக் பண்ணின்னுக்கிறாரு சார் அவர், எல்லாம் ஒர்க் ஆகுதானே. அதான் நீங்கள் பக்காவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அவர் வண்டி வந்து சிஸ்டமேட்டிக் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துன்னுக்கிறாரு. ஸோ வியூவர்ஸ், ரெகுலராக நம்ம சென்னை பாருங்கள் தண்ணி அடிச்சார் பாருங்கள். இதே 2 வீலர் ஆச்சுன்னா நேரம் குளிச்சுட்டு இருப்பார் அவர். ஸோ அதான் மெயின். இந்த மாதிரி மழை டைமில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா 2 வீலரில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம். அப்படியே நிறுத்திங்க, மெதுவாக போய் நிறுத்திங்க, இங்கே நிறுத்துங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஊட்டுங்க. சூப்பர், வெரி குட், எக்ஸலண்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு. இதுதான் மெயின். உங்களுக்கு ஸ்லோவாக போய் நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளும் வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணி பக்காவாக ஓட்டிட முடியும். ஸோ ரெகுலராக வந்து நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்க வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஐஎம்டி வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, மேனுவல் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, செமி ஆட்டோமேட்டிக்கு, ஃபுல் ஆட்டோமேட்டிக், எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, லக்ஸரி காராக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பொறுமையாகவும் பக்காவும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் என்னென்னா, நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதோடு விடாமல் லைஃப் டைம் வந்து ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்குறோம்.
எப்போ வேணால் நீங்கள் காரை பற்றின டவுட் எது வேணால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ்.